பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தை மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் இது முடியாதது தான். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனால் இது முடியாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். அன்பு தேவ ஜனமே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்து ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில் முடியாதது, கிடைக்காதது இல்லைன்ற வார்த்தை, அநேக வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை, இந்த வியாதி நீங்கி பலவீனம் நீங்கி பிழைக்க வாய்ப்பே இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்க சந்தர்ப்பமே இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்க சந்தர்ப்பம் இல்லை, தொழிலில் லாபம் இல்லை, படிப்பில் வெற்றி இல்லை, இந்த காலேஜில் சீட்டு எனக்கு கிடைக்கல, இந்த வேலை எனக்கு நிச்சயம் கிடைக்காது, மேல்படி படிக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தோல்வியின் மத்தியில் இருக்கிற காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம், நெகட்டிவான காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். இல்லை 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 இல்லை. ஆனால் இயேசுவோட வார்த்தை என்ன சொல்கிறது, இது மனுஷனால் கூடாதது. இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, அநேகர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலே அநேகர் இது முடியாதுங்க, இருந்த ஒரு சீட்டு தான், அதை வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. படிக்க அநேக காரியங்கள் எதிர்பார்த்து அந்த இடத்துல சீட்டு கிடைக்காம போகும். வேலையில் இன்டர்வியூக்கு போய் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே சீட்டு மட்டும்தான் இருந்தது, அதுக்கு இத்தனை பேரை இன்டர்வியூஸ் வச்சு செலக்ட் பண்ணாங்க, அதில் ஒரு ஆளுக்கு மட்டும்தாங்க அங்கே வேலை கிடைக்கல. சில ட்ரீட்மெண்ட் எடுப்போம் ஆசீர்வாத நன்மைகளுக்காக, அதில் நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்காத போகுது. இன்னைக்கு 4 நட்சத்திரம் அப்படியாப்பட்ட காரியங்கள் பார்த்து பிள்ளைகளோட திருமண காரியங்கள் தடைகள், இந்த தோஷம் அந்த தோஷன்ட்டு பிள்ளைகளோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக்கி வச்சிடறோம். பிறந்த ஜாதகம், 4 நட்சத்திரம், கிழமை, அப்படியாப்பட்ட காரியங்கள் இல்லை இல்லைன்னு. ஆனால் இயேசு இன்றைக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு அநேக காரியங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார்களானால் இந்த நாள் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்க. மனுஷனால் இது கூடாது தான் பிரதர், மனுஷனால் இது கூடாது தான் சிஸ்டர். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாரு, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். ஆண்டவரால் எல்லாம் கூடுமா? என் வியாதி நீங்க கூடும், என் பலவீனம் நீங்க கூடும், என் சுகவீனம் நீங்க கூடும், என் திருமண தடையை நீக்க அவரால் கூடும், எனக்கு இந்த காலேஜில் சீட் கிடைக்க அவரால் கூடும், எனக்கு இந்த வேலையை தேவன் கொடுக்க கூடும், தேவனால் முடியும் எனக்கு இந்த வேலையை கொடுக்க, மேற்படிப்பு படிக்க நான் விருப்பமாக இருக்கிறேன், எனக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, எனக்கு ஒரு சூழ்நிலையை தேவ தயவு மனுஷ தயவு எழுப்பி கொடுக்க அவரால் கூடும். இன்றைக்கு அப்படி கண்ணீரோடு இருக்கிற அன்பு தேவ ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு இவ்வார்த்தையை சொல்லும்படி தான் தேவன் உங்களை இந்த சத்தியத்தை கேட்கும்படி வைத்திருக்கிற அன்பு தேவ ஜனமே. ஏதோ கேட்டோம் சத்தியத்தை நமக்குள் வைக்கும்படி இல்லைங்க. இன்றைக்கி நம்முடைய கண்ணீரை தொடச்ச கர்த்தர், இன்றைக்கு அநேகர் கண்ணீரும் பள்ளத்தாக்கில் இருப்பாங்க, அழுகையின் பள்ளத்தாக்கில் இருப்பாங்க. ஆசீர்வாதத்துக்காக அவர்களுடைய கண்கள் மனுஷனுடைய கரங்களையும் மனுஷனுடைய வார்த்தையை நம்பி எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இயேசுவை தேடி வரும்போது, கற்பனைகளை கை கொள்ளு அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. நான் என் சிறு பிரியாத பொழுது அதை கை கொண்டு வந்தேன், நான் பூர்ண சற்குணனாக இருக்க விரும்பினால் நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டார். அப்போ இயேசு சொன்னார், உனக்கு உள்ளதெல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு. இதை கேட்டவுடனே அந்த மனுஷன் துக்கமுகமாய் புறப்பட்டு போனான். இன்னைக்கு ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படியாப்பட்ட காரியம்னு சொல்லி இயேசு அங்கே சொல்கிறாரு. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே சொல்கிறாங்க. சீசர்கள் அதை கேட்டு சொல்கிறாங்க, அப்படியானால் யார் ஆண்டவரே ரட்சிக்கப்படக்கூடும், யார் தான் காப்பாற்ற முடியும், யார் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மனுஷரால் இது கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ரட்சிப்புன்றது வேதம் சொல்லப்பட்டிருக்கு, யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வருது, அவராலே அன்றி ஒரு ரட்சிப்பு இல்லை அன்பு தேவ ஜனமே. நித்திய ஜீவன் அவராலே அன்றி இன்றைக்கு பூமியில் ஒருவராலும் இல்லை. இன்றைக்கி மனிதர் செய்ய முடியாததை தேவனால் செய்ய முடியும். அவர் மனிதர்களை கிருபையினால் மட்டும் ரட்சிக்கிறார், கிருபையினால் ரட்சிக்கிறார் என்பதை நாம் அறிஞ்சு கொள்ளணும். எல்லாவற்றையும் தேவனால் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும், நம்பணும் அன்பு தேவ ஜனமே. இன்றைக்கு
எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு, 14 ஆண்டுகளுக்கு பிறகு, 17 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க முடியுமானால், திருமண தடைகளை நீக்கி அநேக பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை தேவன் வாய்க்க செய்து இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக அநேக பிள்ளைகள் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, மனுஷரால் இது கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்கள், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூட. ஆண்டவரே 26ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அப்போ எல்லாவற்றையும் உண்மை விட்டு பின்பற்றின பேதுரு கேட்குறாரு, பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் எப்படி இருப்பாங்க? 12 சிங்காசனத்தின் மேல் 12 பேர்களாக வீட்டிலிருந்து 12 கோத்திரங்களை நியாயம் திருக்கிறவர்களாக இருப்பாங்க. நம்மளுடைய பலன் எங்கே இருக்குது? பரலோக ராஜ்யத்தில் இருக்குது. அந்த சீஷர்கள் அவரை விட்டு பின்பற்றினாங்க. 12 கோத்திரங்களாக சிங்காசனம் மேல் வீட்டிலிருந்து நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் என்னைக்கு முடியாது கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்பீங்கன்னா, ஆண்டவரே உங்களால் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் படிப்பில், என் வேலையில், என் எதிர்காலத்தில், என் பலவீனத்தில், என் சுகவீனத்தில் உங்களால் ஒரு அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரேன்னு உங்களால் கேட்க முடியுமா? அப்படி கேட்பீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியாது. ஜெபாலய தலைவன் எவரின்னு ஒருத்தர் இருந்தார். மரண அவஸ்தையாக இருக்கிறான்னு இயேசுவை தேடி அவர் வந்தார். இயேசுவை தேடி வரும்போது அந்த மகள் மரண அவஸ்தையாக இருந்தாங்க. இயேசு இந்த காரியங்களை சந்தித்து அவரோடு கூட போகும்போது, ஆனால் அவர் இயேசு போய் எப்படி தொழுது கொண்டா தெரியுமா? அவர் பாதத்தில் விழுந்து அழுது, ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறார். ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார். கடந்து வரும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எதிர்கொண்டு வந்து சொல்கிறாங்க, போதுகிற வருத்தப்படுத்தாதீங்க, உன் மகள் மரித்து போயிட்டா. அப்போ இயேசு அந்த மகனை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? அந்த ஜெபாலய தலைவனை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? விசுவாசம் உள்ளவனாக இரு, ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இரு. நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருப்பீனா அற்புதத்தை காண்பது நிச்சயமே, அதிசயத்தை காண்பது நிச்சயமே. அப்போது கூட அவர்கள் வந்து சொன்ன வார்த்தைக்கு அவர் செவி சாய்க்காதபடிக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரோடு கடந்து தன் வீட்டுக்கு வந்தார். அங்கே அழுது கொண்டிருக்கிறவர்களெல்லாம் வெளியே அனுப்பி அந்த மகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பி அவர் கரங்களில் கொடுத்தார். அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்ததுனால மரித்த மகளை மீண்டும் பெற்றுக்கொண்டார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீங்கனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்காத அற்புதம், என்ன நடக்காத அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்கூடாய் காண்பது நிச்சயமே. அன்பு தெய்வ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு திருமண தடைகளை நீக்கி கர்த்தர் திருமண காரியங்களை ஆசீர்வதிப்பார். வேலைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். உயர்வை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். வியாதி பலவீனங்களை சுகவீனங்களை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஈசேக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த கர்த்தர் தாமே ஒரு அற்புதமான புத்தகம், அதிசயமான புத்தகம், வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிற புத்தகம், வாழ்வை மறுரூபம் மாற்றுகிற ஒரு புத்தகம். அவருடைய வார்த்தை நீங்கள் நம்புவீனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, நித்திய ஜீவன் என்றென்றைக்கும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு என்றென்றைக்கும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, மரித்தாலும் மரித்ததுக்கு அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் நித்திய ஜீவன். நமக்கு அது மேலான ஆசையாக இருக்கணும். ஆண்டவரே நித்திய ஜீவன் தான் எனது மேலான ஆசை. ஆண்டவரே நான் மரித்தாலும் பின்னொரு காலத்தில் ஆண்டவரே இன்றைக்கி என்றைக்கு உம்மோடு கூட இருப்போமே, அந்த நிறைவு எனக்கு அந்த சந்தோஷம் வேணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மேலான ஆசையாக இருக்கணும் ஆண்டவரே. அது மனித பலத்தினால் ஆகாது ஆண்டவரே, தெய்வ பலத்தினால் ஆகும் ஆண்டவரே, தேவனால் ஆகும்ப்பா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரே வார்த்தை எனக்கு இந்த காலை வேளையில் இன்றைக்கி கொடுத்துருக்குறீங்கப்பா. தேவனால் எல்லாம் கூடு என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. விசுவாசிக்கிறேன்னு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கனால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பது நிச்சயமே. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரே, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரங்களை கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் நன்மைகள் வேணும் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கும்ப்பா இயேசுவை விசுவாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளை மனுஷரால் இது கூடாது, இது தேவனால் எல்லாம் கூடு என்று வாக்கு பண்ணின கர்த்தர் தாமி ஆண்டவரே. இன்றைக்கு உம்மை நம்புகிற பிள்ளைகளை, உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிற நம்புகிறோம் ஐயா. இன்றைக்கு பிள்ளைகளோட கண்ணீரை துடைக்க நீர் வல்லம் உள்ளவர், காயங்களை ஆற்ற வல்லம் உள்ளவர் அப்பா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி நீர் வல்லம் உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளோட வாழ்வில் நீங்கள் அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை பூமியில் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஜாதிகள் காணும்படி, ஜனங்கள் காணும்படி செய்கிற கர்த்தர் தாமே ஆண்டவரே. இந்த ஜெபாலய தலைவன் உம்மை நம்பி உம்முடைய பாதத்தை பணிந்து கொண்டது போல, மரித்தவளை உயிரோடு மீண்டு பெற்றுக்கொண்டது போல பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நன்மென்று இன்னைக்கு மரித்து போயிருக்கலாம். மீண்டும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் நன்மைகளை மரித்து போயிருந்த எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள
கத்த நீர் உதவி செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியா பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஜனமே, தேவனால் எல்லாம் கூடும். கத்தரை நம்புங்க, கத்தருடைய வார்த்தையை நம்புங்க. அவர் மேல் விசுவாசிக்கிற மனுஷன், அவர் மேல் விசுவாசமாக இருக்கிற மனுஷன் பதறான். ஹல்லேலூயா. நீங்கள் பதற வேண்டியதில்லை. உங்களோட நம்பிக்கை விசுவாசம் கத்தர் மேல் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பதற்றங்களும் எல்லா பயங்களும் தேவன் நீக்க வல்லமுள்ளவராக இருந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்பது நிச்சயமே. காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸட் டே.